Student, our last 16th experiment is unpacked PC to ASIC. Aim to write an assembly language program to convert unpacked PCD number to ASIC. Apparatus required 8051 microcontroller, kit and keyboard. Okay, then algorithm for unpacked PCD to ASIC. Start the program and clear the content in C. Then move the content of 29 அப்படிங்கிற டேட்டா தான் இன்புட் டேட்டா. அதை வந்து ஏக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஏலேருந்து R2 ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறாங்க. தென் கன்வெர்ட் பண்ணுறாங்க. பேக்கடுலேருந்து அன்பேக்கடுக்கு வந்து மாற்றுறாங்க. அதுக்கு வந்து என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா AND ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. தென் செப்பரேட் த 8 பிட் இன்ட்டு 2 போட்டோம். ஸோ 8 பிட்டை வந்து 2 போட்டால் வந்து பிடிக்காங்க. தட் மீன்ஸ் 4 பிட் 4 பிட்டாக பிடிக்காங்க. தென் ஆட் த செப்பரேட் வேல்யூ வித் பிடி தென் மூவ் த ஆன்சர் டு டிபிடிஆருக்கு மூவ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. தென் ஃபைனலாக ப்ரோக்ராமை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து கீ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசிக் வந்து ஹெக்ஸாடெசிமலில் இருக்கும். 30 31 32னா அது பைனரிக்கு எப்படி மாற்றுறாங்கன்னா 3 0 அப்படின்னு சொல்லி தனியாக எடுக்காங்க. ஸோ 3க்கு வந்து 011 0க்கு வந்து 000 அது மாதிரி 31க்கு வந்து 011 3க்கு தனியாக 1க்கு தனியாக பைனரி எடுக்காங்க. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அன்பேக்கடு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 011 பைனரி அப்படிங்கிறது பேக்கடு. இப்போ அன்பேக்கடு அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 000 நாலுமே ஜீரோவாக டிக்ளேர் பண்ணி நெக்ஸ்ட்டு 4 வந்து 000 அது மாதிரி 0 1 2 3 4க்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைனரியில் எழுதியிருக்காங்க. ஃபார் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் நாலுமே வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா பைனரியில் அந்த 1 2 3 வேல்யூவை பைனரியில் எழுதியிருக்காங்க. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் நாலுமே வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா 000 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் அவுட்புட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ ப்ரோக்ராம் ஃபார் unpacked BCD to ASIC. So move DPTR, 5000. So 5000 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் தான் இன்புட் டேட்டா கொடுக்குறோம். அந்த டேட்டா வந்து DPTRக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ DPTRலேருந்து அந்த டேட்டாவை ஏக்கு மூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஏலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. இப்போ AND ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. AND ஆப்ரேஷன் எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னு சொன்னோம். பேக்டு டேட்டாவை அன்பேக்கடாக மாற்றுறதுக்காக AND ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ANL A,0F அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? தென் இன்க்ரிமெண்ட் டிபிடிஆரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. 5000லேருந்து 5001 இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போனா அந்த 5001 அப்படிங்கிற அந்த அட்ரஸில் தான் அவுட்புட் அட்ரஸ். அந்த அவுட்புட் அட்ரஸ் அதில் தான் நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? தென் மூவ் DPTR, A. ஸோ ஏ அப்படிங்கிற ஏல ஸ்டோர் ஆகிருக்கும். மல்டிப்ளை பண்ணி AND ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் அவுட்புட் ஏ. அதை வந்து DPTRக்கு மூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் மூவ் A, பியில் இருக்கிற டேட்டாவை இப்போ ஏக்கு மூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி AND ஆப்ரேஷன்ஸ் மறுபடியும் பண்ணுறாங்க. ஸ்வாப் ஏ மீன்ஸ் ஏல இருக்க வேல்யூவை வந்து ஸ்வாப் பண்ணுறாங்க. தென் இன்க்ரிமெண்ட் DPTR அதே மாதிரி அடுத்த அட்ரஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா 5002 அடுத்த அவுட்புட் டேட்டா வந்து 5002ல் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஏ வந்து மீன்ஸ் அதே மாதிரி AND ஆப்ரேஷன் பண்ணி ஏ வந்து ஏல தான் அந்த அவுட்புட் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஏல இருக்கிற டேட்டா DPTRக்கு மூவ் ஆகுது. ஃபைனலாக ஸ்டாப் த ப்ரோக்ராம் சொல்லி அந்த லாஸ்ட் அட்ரஸை கொடுத்து ப்ரோக்ராமை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ 5000ல் 29 அப்படின்னு சொல்லி நான் இன்புட் கொடுக்கேன். 5001ல் 32வும் 5002ல் 39ன்னு சொல்லி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். 29 அப்படிங்கிறது பேக்டு PCD. 29 ஸ்பிட் பண்ணிக்கோங்க. 0010 1001 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அன்பேக்டு PCDக்கு எப்படி ஸ்பிட் பண்ணுறாங்கன்னா 29 ஸ்பிட் பண்ணுறாங்க. தனித்தனியாக 2 தனியாக 9 தனியாக அப்படி ஸ்பிட் பண்ணுறாங்க. 0209 அப்படின்னு சொல்லி எடுக்காங்க. அப்படின்னா 02க்கு பைனரியில் எழுதுறாங்க, அன்பேக்டு பைனரியில் எழுதுறாங்க. 09க்கு அன்பேக்டு பைனரியில் எழுதுறாங்க. ஸோ 02 0000 2க்கு 0010 09க்கு 000 9க்கு 1001 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆசிக்கு கன்வெர்ட் பண்ண போகுது. ஆசிக் கன்வெர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 0209 இருக்கிற கூட நம்ம வந்து 3 மட்டும் 30 அப்படிங்கிற நம்பரை மட்டும் ஆட் பண்ணி எழுதிக்கும். அப்புறம் 32H and 32 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்படின்னா 011 0010 011 1001 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அன்பேக்டு BCD to ASIC-கான ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம கிட்டில் டைப் பண்ணி அவுட்புட் வந்து வெரிஃபை பண்ணலாம். See the experiment. Unpacked BCD to ASCII. First of all, we are going to type the program in this 8051 kit, micro 51 kit. We have to enter A and then enter the starting address. The starting address for the program is 4100. You have to give the starting address and you have to type the program. I have already typed the program, so
I'm just explaining the program and we can see the output. In the starting address 4100, the program is here. See CLR-C. Next we have to type move a comma hash 29. This is the input data we are going to give. We are going to convert this number, this 29 into an ASIC number. This 29 is in packed form. We are going to unpack this and we are going to convert into ASIC. Next, move R2 comma A. We are moving the 29 data into the register R2 and then we are going to type ANL A comma hash 0F. We are going to AND this 29 with the 0F in order to separate the lower order data. That is, we are separating 9, then ORL A comma hash 30, and we are taking the 9 and adding that 9 with the 30. Therefore, we get the ASIC number as 39. Next, we are going to store that data in a particular memory so that we can view the output. For that, move dptr comma hash 4500. Now the data 39 is available in the register A. We can move to that to the 4500 location using dptr register. Therefore, move x at dptr comma A. Then we are moving the same data 29 to a register A. And now we are ANDing ANL A comma F0 in order to take the higher order bit, that is 2. We are removing 2 separately by AND operation ANL with hash F0 and 29. So that 2 is removed. And we are going to, since 2 is available in the higher order bit, we are going to move to the lower order bit and we have to add with the 30. So that swap operation is performed so that 20 is converted to 02. Now we are going to add 30 to that 02. So ORL A comma hash 30 is given in the program. Now we are incrementing the dptr so that already in 4500 we have stored the data 39. Now we are going to store the data 32 in 4501 so that we are incrementing the dptr register. Now the data 32 is available in the register A. We are going to move to the 4501 so that at dptr comma A with move x is given. So we can see that this operation will continuously repeat for both the lower order and higher order, and the program will halt because we are giving the short jump to the same address, so that program retain in the last address and the program will halt. In this way we can convert unpacked BCD number into an ASIC number. Now we can verify the output. Click reset and you can execute the program. In keyboard enter go and type the starting address of the program 4100. Now it will shows executing, and the program and the input data which is already given in the program is 29. Now the program will process for the 29 and it will produce the output in 4500. Now you can see the output. Click reset button and now type SD space 4500. Then click enter. You can see that 29 is divided into 2 parts, that is 9 and 2, and the first 9 is added with 30 and it produces the ASIC number 39, and in next address you can see the 2 is divided and 30 is added along with that and it produces 32 as an ASCII number. Therefore, the 29 is converted into 32 and 39 as a ASIC value. This is the output of the program. Thank you.